பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏசப்பாவை வந்து சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி நியாய விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. பிலாத்து முன்பாக அநேக பொய் சாட்சிகளை வந்து ஏசப்பா மேல வந்து சுமத்துறாங்க. ஆனா ஏசப்பா வந்து எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணல. எல்லாத்துக்குமே வந்து அமைதியா நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பிலாத்து வந்து ஆச்சரியப்படுறாரு. என்னடா இவர் எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, நான் அப்படி பண்ணலன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. ஏன் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு வார்த்தையுமே பேசல அப்படின்னா, அவர் இந்த பூமிக்கு வந்தது பிதாவுடைய வார்த்தைகளை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் சிலுவையில மறைத்து நம்மளுடைய பாவங்களை கழுவணும் அப்படிங்கிறது பிதாவுடைய சித்தம். அதனால அவர் அந்த இடத்துல எந்த வார்த்தையும் பேசல. அவர் நினைச்சிருந்தா நான் தான் கடவுள், நான் தான் பரலோகத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அவரால் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். நான் வந்து வாண்டடா தான் வந்தேன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அவரால் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். அவங்க எல்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க, இவன் கிறிஸ்துன்னு சொன்னா, இவன் தேவனுடைய குமாரன்னு சொன்னான், இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறத வந்து கடவுள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவர் அந்த இடத்துல வந்து அமைதியா நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா பிதாவுடைய சித்தத்தை செய்யறது தான் அவருடைய நோக்கமே தவிர எல்லாருக்கிட்டையும் போய் நான் நல்லவங்கிறது ப்ரூவ் பண்றது வந்து அவருடைய நோக்கம் கிடையாது. இந்த மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு அநேக சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம மேல தப்பான குற்றச்சாட்டுகள் வரலாம், இல்லை நம்ம வந்து தப்பா புரிஞ்சிருக்கலாம், மற்றவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை விட்டு போயிருந்துருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், அவங்க கிட்ட போயிட்டு நான் நல்லவங்கிறத ப்ரூவ் பண்ணணும், நான் கரெக்டா பண்ணேங்கிறத ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய நியாயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா கடவுளுக்கு முன்பாக எது நல்லதோ அதை மட்டும் செய்யணும். மனுஷங்க முன்பாக நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதைதான் இயேசு இந்த இடத்துல செஞ்சாரு. லூக்கா 16:15 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. நம்ம வந்து என்னதான் மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணாலும் கண்டிப்பா எல்லா மனுஷங்களையும் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது. நம்ம கடவுள் என்ன சொல்றாரு அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வந்து கரெக்டா போயிட்டு இருக்கணும். ஏன்னா ஏசப்பா வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான லைஃபை லீட் பண்ணாரு. ஆனா பெருங்கூட்ட ஜனங்கள் ஏசப்பாவை எதிர்த்தாங்க, அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம். அப்போ நம்ம வந்து ஏசப்பா சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்தை என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து கேட்கிறாரு. அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் எது கரெக்டுன்னு சொல்லுதோ, ஏசப்பா எது கரெக்டுன்னு சொல்றாரோ, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை மட்டும் நம்ம வந்து நிறைவேற்றவங்களா இருக்கணும். மற்றபடி மனுஷங்க கிட்ட போய் நம்மளை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏசப்பா வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.